வாங்குறதுக்காக அங்க வந்தோம். கடை மூடி இருக்குன்றத பார்க்கவே இல்லை. பார்க்காமயே நீங்க வந்திருக்கு. என்ன யாருக்கு தெரியும்? மட்டன் 10:30. நம்ம ஊர்ல எல்லாம் காலையில தான் திறப்பாங்க. இங்க என்னடான்னா 10:30 to 11:30 போட்டிருக்காங்க. நேற்று நைட்டே வந்து வாங்கி வச்சிருக்கலாம். மண்டேஸ்வரி நல்லாமா குரங்கட்டும். எனக்கு என்ன தெரியும், இங்க வந்து ஆக்சுவலா நல்லா இருந்துச்சு. 2 தடவை லாஸ்ட் 2 தடவை இங்க தான் வாங்கினோம். இல்லைன்னா நார்மலா நம்ம அந்த சூப்பர் மார்க்கெட்ஸ்ல தான் வாங்குவோம். சரி, சூப்பர் மார்க்கெட்லயே இருந்ததுங்க. சூப்பர் மார்க்கெட்ல இருந்துச்சு இல்லைன்னு யார் சொன்னா? சூப்பர் மார்க்கெட்ல இருந்துச்சு. இவன் கொழுப்பு எடுத்து இங்கே வாங்கலாம். வாய் வந்து டேஸ்ட் கண்டுருச்சு, வேற ஒன்றும் கிடையாது. அதனால மட்டன் இங்கே தான் வாங்கணும். லாஸ்ட் 2 தடவை வந்து மட்டன் வாங்கி என்ன பண்ணோம்? 2 தடவை பிரியாணி பண்ணோம். ஒரு தடவை தான் ஃபர்ஸ்ட் வாங்கணும். இன்னும் அந்த எபிசோட் வரலன்னு நினைக்கிறேன். அந்த இது 65 மட்டன்ல 65 பண்றேன்னு ஏதோ ஒன்று குரல்படியா ஏதோ பண்ணான். ஆனா நல்லா தான் இருந்துச்சு கடைசியில. நம்ம கேரளால வந்து பீஃப்ல செய்வாங்க அது. பட் ஆனா தமிழ்நாட்டுல செய்யறது இல்ல. ஏன்னு எனக்கு தெரியாது, அரசியல் பேசுறது இல்ல நம்ம. அதனால இங்க வாங்கின மட்டன் கொஞ்சம் நம்ம ஊர்ல வாங்குற மாதிரியே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். வேற ஒன்றும் இல்லை, அவளுக்கு வந்து எபிசோடு எடுக்கணும்னு இது இல்லை, பெருசாக எடுக்க முடியல, பேச முடியலன்னு சொல்லி போட்டு இப்போ சின்னதாக எடுக்கிறாளாமா. ஏதோ புது மாதம் ஒரு புது அவதாரத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். திடீர்னு கிளம்பி செஃப் திவும்பா, புதுசாக கண்டுபிடிப்பா. திடீர்னு கிளம்பி நான் விளாகர்டா அப்படின்பா. கடைசி வரைக்கும் அவன் ஒரு மனுஷங்கிறத நம்ம வந்து பெருசா போறதுக்கு பதிலா இப்படி சும்மா நம்ம என்ன பண்றோம் அப்படின்றத ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் போடலாம். மீச வேற தெரியுது, அது போடலாம் உங்களுக்கு எப்படி அப்படின்னு நினைச்சு சரி இன்னைக்கு இப்படி ஒரு இது இருந்தது. சரி காமெடியா போகுது, நீங்களும் பாப்பீங்க அப்படின்னுக்காக நான் வந்து அப்படியே எடுத்தேன். இப்படி போடலான்னு இருக்கேன். அது எப்படின்றது கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி போடுங்க கொஞ்சம், நீங்க அப்பப்போ உள்ளதே அப்படின்னா. எப்படினாலும் அந்த வர 10 கமெண்ட் தான் வரும் உனக்கு. அக்காவுக்கு ஹார்டின், அக்கா சூப்பர். அதுல 2 கமெண்ட் இவளோடது. நீங்க கவனிச்சீங்கன்னு தெரியும். ஃப்ராடு பண்ணுவா. இவளோட ஐடியில இருந்து ஒரு தடவை கமெண்ட் பண்ணுவா, என்னோட ஐடியில இருந்து ஒரு தடவை கமெண்ட் பண்ணுவா. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. மட்டனுக்காக வெயிட் பண்றோம், பாப்போம் மட்டன் எப்ப கிடைக்குதுன்னு தெரியல. 9:45 கிளம்பிச்சு. இங்க வந்து உட்காந்துருக்கோம். அந்த ஊர்ல ரேஷன் கடைக்கு வெயிட் பண்ணா ஒரு நியாயம் இருக்குது. மட்டனுக்கு வந்து கியூல வெயிட் பண்றாங்க. மொய்தீன்ல இருக்குடா மீன் வாங்கிட்டு இருந்தான், அப்படியே இருக்குடா அப்படின்னா போ அங்க போய் பாப்போம், அதுக்குள்ள 10:30 ஆயிடும் அப்படின்னா. டைம் பார்த்தா பாருங்க, இங்க 10:35. இன்னும் கடையே ஓபன் பண்ணல. நம்ம என்னதான் பண்ண முடியும்? வாங்கிட்டு போவோம், திறப்பாங்க. எதுக்கு எப்படி சிரிக்கிறேன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? இல்லடி நீ போடு விளாக போடு, நீ போடு செல்லம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதாவது பைத்தியக்காரன் தானே பண்ணாலும் பத்திரமா பண்ணுங்கிறது இவ்வளவு பார்த்தா கத்துக்கணும். கரெக்டா பண்றா. சரி பாப்போம் இது எப்படி போகுதுன்ட்டு. நாங்க மட்டன் வாங்கிட்டு வீட்டுல போய் செய்யறதுலாம் எடுப்பியா? செய்யறதான் எடுப்பேன், இது செய்யறதுலாம் எடுப்பேங்க. பொண்டாட்டி பேச்ச கேட்டா என்னதான், பொண்டாட்டி பேச்ச கேட்க மாட்டான். இப்போ போய் நெஸ்டோக்கு போலாமா அங்க போலாமா, அப்பவே மொய்தீன்லயே இருந்தது, போய் வாங்கிருக்கலாம். பொண்டாட்டி பேச்ச கேட்டா எப்படி மீசல மண்ணு ஒட்டிடும்ல. நீ தானே சொன்ன வாங்கலாம் அப்படின்ட்டு. மொய்தீன்ல பக்கத்துல கடையிலயே இருந்ததுங்க, மீன் வாங்குற இடத்துலயே. மீன் வேற வாங்கிருக்காமா. இது பாத்தீங்களா, கிளாக் பில்டிங். ஆமாங்க, நல்லா இருக்கு. கிளாக் பில்டிங் அந்த பில்டிங்ல. அதுல மட்டும் இல்லடி, எல்லா பில்டிங்லயும் இருக்கு. அங்க வர அங்க கிளாக் இருக்கு. அப்ப நம்ம பில்டிங்ல ஏன் இல்ல கிளாக் பில்டிங்? கிளாக் பில்டிங் தெரியல, எல்லா பில்டிங்லயும் இருக்கு. எல்லாம் ஓடும் போலயே. கரெக்ட்டா 10:30 காட்டுது. அப்ப பில்டிங்ல பார்த்தே டைம் பார்த்தலாம். இங்க இருக்கும் பிரான்ஸ் கிளஸ்டர்ல கிளாக் இருக்குது இப்போதாங்க தெரியுது. ஆமாங்க, இன்னும் கடையே திறக்கல போல. சரி நெக்ஸ்ட் போலாம், அடுத்த கடைக்கு போறோம். இப்படிதாங்க எங்களோட டேரி ரொட்டீன் போவோம். அது உங்ககிட்ட காட்டலாம் தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோ கிளப்பலாம். பைத்தியமே, வீடியோக்குள்ள வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. ரெஸ்டோவே காலியா இருக்கிறது இப்பதான்டா நான் பாக்குறேன். எவ்வளவு காலியா இருக்கு. நம்மள மாதிரி பைத்தியக்காரங்க யாரும் இல்லடா கேட்டா. நம்மள மாதிரி இருந்தா இப்படிதாண்டி. வெறும் அந்த 1/2 கிலோ சிக்கன் மட்டன் வாங்குறதுக்கு இவ்வளோ பெரிய நெஸ்டோ கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். இவனை வச்சு என்னதான் பண்றது? மண்டைய சொறிறான். இருக்கா இல்லையா? இப்ப மண்டைய சொறிற இல்லன்னா மொய்தீன்லயே போய் வாங்கிடலாம். மொய்தீன்றது எங்க வீட்டு பக்கத்துல இருக்க கடைங்க. இருக்கு, உள்ள வச்சிருப்பாங்க, தனியா வச்சிருக்காங்க. அவனே இல்லைன்னு மட்டும் எனக்கு இங்க தலசேரி பிரியாணி வாங்கிக்கிறேன். உன்னை நம்பி
பொண்டாட்டி பேச்சை கேட்டா இவனுக்கு மீசையில மண்ணு ஒட்டிடுமா இல்ல தலையை வெட்டிடுமா? இதுதான் நம்புது. அந்த தொழுக்கூண்டு இருக்குல்ல அதுதான் நம்புது. அது வாங்குறதுக்கு தான் இவ்வளோ தூரம் சுற்றி வந்திருக்கோம் கைஸ். ஐயோ இங்க ஃப்ரூட் சாலட் இருக்கு, அவன் வாங்கி தெரியா? நம்ம கிட்ட அங்கே ஏமாற்றக்கூடாது. சும்மா ஃப்ரூட் சாலட்லாம் அங்கே நீ பார்த்து வச்சிருக்க எக் பப்ஸ் அது போய் முடிப்போம். வாங்கி தந்துட்டா வேலை. 2000 years later. ஒரு வழியா மட்டன் கடிச்சிச்சு, அதனால தப்பிச்சிட்டு மோவனே. எங்க தப்பிச்ச? பதிலாக தான் பப்ஸ் வாங்கு அதை வாங்குன்ட்டு கண்ட செலவு வச்சிருக்கா. நான் அங்கே தான் ஒரு பொண்டாட்டி பேச்ச கேட்கணுங்கிறது ஒரு வகையில் உண்மைதான். நான் மொய்தீன்லேயே வாங்கியிருந்தேன்னா எனக்கு எல்லாமே சேர்த்து 40 ரூபா தான் செலவாயிருக்கும். இப்போ அங்கே நெய் வாங்குறேன் இது வாங்குறேன்னு அங்கே ஒரு 20 ரூபா செலவு. இங்க வந்து மட்டன் வாங்கி அவங்க உடனே கட் பண்ணி தந்திருந்தாங்கன்னா கூட பிரச்சனை இல்லை. 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம எப்படிங்க செய்வோம், நார்மலா எப்படிமே பண்ணுவோம் அந்த மாதிரி தான் பண்ணணும்னு நினைச்சேன். அப்புறமா பார்த்தா இவன் சொல்றான் அது ஊற வைக்கணும் இது செய்யணும். அப்படி பெரிய இவரு ஊற வச்சுதான் சாப்பிடுவாரு, ஊந்தூர் பெரிய செஃப். இந்த அவமானம் உனக்கு தேவையா அப்படின்னு இங்க வந்தா 10 நிமிஷம் லேட் ஆக்கிட்டான். அப்புறம் அந்த மட்டன் வெட்டுறதுக்கு அந்த லேட் ஆக்கின கேப்ல போய் கேஃபிடேரியால பப்ஸு, அப்புறமா உண்ணியப்பம், ஒரு கிரீம் பண்ணு, ஊறுகாய் பாட்டில் எடுத்து தானே? ஆமா ஊறுகாய் பாட்டில் இவ்வளவையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டா. அங்க 55 ரூபா ஆக்கிட்டாங்க பில்லு. ஏதோ நாங்க போன வருஷம் வாங்கி வச்சிருந்ததுனால ஒரு வவுச்சர் இருந்துச்சு. அதுல ஒரு 25 ரூபா கழிஞ்சு போகும். 25 ரூபா அப்பயும் செலவு தான். ஸோ 40 ரூபா வர வேண்டிய இடத்துல இப்போ 25 + 45 65 ரூபா. பொண்டாட்டி பேச்ச கேட்காத ஒரே காரணத்தினால இவ்வளவு செலவு, இவ்வளவு அலைச்சல். 11:30 மணி ஆகுது. ஊற வச்சுதான் சாப்பிட செஞ்சு தருவேன் அப்படின்ற போது நான் என்ன பண்ண முடியும்? சண்டே நீ நார்மலா இது செய்டா அப்படின்னா இல்ல புதுசா நீ யோசிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஊற வச்சு எதோ மசாலா போட்டு ஊற வைக்கணுமா? அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இப்பவே 11 மணி தான் ஆச்சு. அதனால நான் வந்து இதெல்லாம் வாய் மூணு இருக்கணும். உன் பேச்ச நான் கேட்காட்டி கூட உன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டேன்ல. அதனால ஏன்னா இவர் ஐயாதுரைக்கு பசிக்கும், அதனாலதான் இவர் இப்படி இவ்வளவு வாங்கி தராரு. இல்லன்னா இவர் ஏன் வாங்கி தராரு? இவன் டயட்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா அங்க மேங்கோ சலாட் இருந்துச்சு. நம்ம ஊர்ல அந்த மாங்கால வந்து மாங்கால வந்து அந்த உப்பு மிளகா பொடி போட்டு வச்சிருப்பாங்க. அது வாங்கி தரேன்டினா அது சாப்பிட்டா எப்படி பசி அடங்கும்? அதான் மாங்கால உப்பும் அந்த காரத்தூள் நம்ம பீச் சைடுல சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி இருந்துச்சு. அது சாப்பிட்டா எப்படிங்க பசிங்க அப்படின்னு சொல்லிட்டு டயட்ல இருக்கிறவங்க எப்படிங்க பப்ஸ் திங்கலாம்? கிரீம் பண்ணு, வெறும் பண்ணு சாப்பிட்டாலே பிரச்சனை, இதுல கிரீம் பண்ணு. என்னைக்கோ ஒரு நாள், மாசத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுறதுல எங்க இருந்து குறையுது எப்படி குறையுதுன்னு நான் பாக்குறேன். சண்டே ஆனா நம்ம இன்னைக்கு சிக்கன் வாங்க கூடாது, மட்டன் வாங்க கூடாது. இப்போ நான்வெஜ்ஜே சாப்பிடாதவங்க வெஜ் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அதோட அப்படியே ஒட்டிட்டே இருக்கும். நம்ம கூட இருக்கிறவங்க வெஜ் தான் சாப்பிடுறாங்க அப்படின்னா நம்ம நான்வெஜ் சாப்பிட்டு பழகிட்டோம், கூட இருக்கிறவங்களும் நான்வெஜ் சாப்பிட்டு பழகிட்டாங்க. அப்போ இவர் மட்டும் சாப்பிடும் போது எனக்கு வந்து ஒரு இவர் இல்ல இவன் சாப்பிடும் போது எனக்கு கொஞ்சம் மரியாதை கிடைச்சிடக்கூடாது எனக்குன்னா. சரி ஒரு வழியா கடிச்சிச்சு. வீட்டுக்கு போய் நம்ம ஊற வச்சு பப்ஸையும் சாப்பிட்டுன்னு ஒரு 11:40னா சண்டே ஆனாலே 3 மணிக்கு முன்னாடி சோத்துல கை வைக்கவே மாட்டிக்கிறோம். நம்ம முன்னாடியாவது பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது தருவேன். இப்ப என்னடானா இன்னைக்கு ஸ்மூத்தி. இப்ப வந்துருச்சுல, இனிமேல அவன் ரீல்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கும் போது நான் உங்களுக்கு சொல்றேன், பாக்குறேன். வீட்டுல போய் பிரியாணி வச்சு சாப்பிட்டோம்னா சண்டே சுபிக்ஷமாக முடிவடையும் எங்களுக்கு. நாங்க போய் பிரியாணி மட்டும் சின்னதா ஒரு கிளிப் காமிச்சு இந்த வீடியோ முடிச்சோம். உங்க வீட்ல நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. 2 hours later. தினேஷா வந்துட்டா பச்சைக்காரி. நம்ம பிரியாணி அவன் புளி சாதம் சொல்லிட்டு போறாங்க. This is a wonderful biryani. Wonderful பிரியாணிங்க. இது வந்து ஜீரக சம்பா. ஆமா தினேஷோட ஸ்பெஷல் wonderful பிரியாணி. ஜீரக சம்பா. ஐயோ சம்பான்னு வேற வச்சதுக்கு ரொம்பான்னு வேற வச்சிருக்கலாம். இல்ல பொம்பளை பொறுக்கின்னு நினைச்சாங்களோ நம்மள. இல்லாட்டி நீ அப்படிதான்டா அப்படின்னு எடிட்டர் இவன் இன்னும் திருந்தலாமாமா அப்படிதான் போடுவாங்க. ஆக்சுவலா இந்த வீடியோவை எடுக்கும் போது என்ன சொல்லி ஆரம்பிச்சா? நான் அப்படிதாங்க சொல்லி ஆரம்பிச்சேன். வீடியோ எடுக்கும் போது என்ன சொல்லி ஆரம்பிச்சா? 3 நிமிஷத்துக்கு எடுப்பேன், அப்படி நடக்கிறது எல்லாமே போடுவேன் அப்படின்னா எடுத்து பேசி 12 நிமிஷத்துக்கு மேல இந்த கிளிப்புக்கு முன்னாடியே ஆகி போச்சு. ஆமா இப்ப நான் என்ன பண்ண முடியும்? நான் சொன்ன வாக்க காப்பாற்ற பண்ண முடியாது. நான் தான் மூஞ்சில காரி துப்பணும். இது ஒரு வேலைன்னு சொல்லி நடத்திட்டு இருக்கியாங்க.
சரி அப்படியாவது இப்போ ஏதாவது உங்ககிட்ட நாங்க அப்படியே ஏதாவது கொண்டு வந்து தொடர்புல பார்க்கலாம். ஆனா அது நடக்க மாட்டேங்குது. பரவாயில்ல. ஓகே. இல்ல கான்ஃபிடென்ட். யாராலையும் நடத்துக்க முடியாது ஜூக்குட்டி. ஓகே, இப்படிதான் எங்க சண்டே போச்சு. எப்பவும் போல மட்டன், அதுல கொஞ்சம் குளறுபடிகள் இருந்தாலும் கடைசியா மட்டன் வாங்கி ஒரு வழியா பிரியாணி வச்சாச்சு. இப்போ மணி 3. ஒரு 4 மணிக்குள்ள சாப்பிட்றோம். அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறோம். அடுத்ததுல ஈத் ஹாலிடேஸ்ல வந்து ஈத் ஹாலிடேஸ் வந்துருங்களா? ஆமா, எங்களுக்கு 4 நாள் லீவே, வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு. ஏன்டா ஆத்திரத்தை கிளப்புறீங்க? அங்கங்க கேஸே இல்லாம இருக்காங்க அப்படின்னு புரியுது. இல்லாம இல்ல, எனக்கு தெரிஞ்சு இங்கேயுமே சைலண்டாக தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அபுதாபி, சவுதி அந்த மாதிரி ஏரியாஸில் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி கேதர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருக்கும் ஈத் அப்படிங்கிறது புரியுது. கொஞ்சம் கஷ்டமான காலத்தை தான் ஃபேஸ் பண்ணிருக்கோம் ஈதில். கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாகுங்கிற ப்ரேயரோட உங்களிடமிருந்து விடை பெறுவதே உங்களில் நான் டிடி அட்ராசிட்டிஸ். இல்லை சிக்கன் ஆச்சு, மட்டன், மீன் வந்து சரிடும், அதனால அங்கே வேலை பார்த்தேன். பாய்ங்க, அடுத்த எபிசோட் சந்திக்கலாம். மண்டபத்திரம் கைஸ்.